ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பிளாக் சமனர் சீசன் 1 எபிசோட் 5 பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண எபிசோட்ஸ்லாம் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயே ஐகார்ட்லேயே பிளேலிஸ்ட் லிங்க் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் அதெல்லாம் பார்த்துட்டு வந்துங்க, அப்போ தான் உங்களுக்கு ஸ்டோரி புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல எதுக்கடா சிரிக்கிறேன்னு விக்டர் கேட்கவும், உன்ன மாதிரி ஸ்ட்ராங்கான டீமன் கூட நான் இது வரைக்கும் சண்டை போட்டதே இல்ல, அதான் ஜாலியா இருக்குன்னு கெல்வின் சொல்றான். நீ கொஞ்சம் வித்தியாசமான ஆளா இருக்கன்னு விக்டர் அதோட மேஜிக்கை யூஸ் பண்ணி ஒரு ஆர்மியை கிரியேட் பண்றான். இது பிளாக் மேஜிக்கான்னு கெல்வின் கேட்கறான். இந்த ஆர்மியை உன்னால தோக்கடிக்க முடியாதுன்னு விக்டர் சொடக்கு போடவும் அந்த ஆர்மி ஃபுல்லா அட்டாக் பண்ண வருது. ஆனா நம்ம ஹீரோ அதை அசால்ட்டா தோக்கடிக்கிறான். அந்த சைட்ல ஜெரால்டும் ஸ்வாட வச்சு எல்லாத்தையும் அழிச்சிட்டு இருக்கான். ஆனா எவ்வளவுதான் அழிச்சாலும் அது திரும்ப திரும்ப வரவும் நான் அதை பாத்துக்கிறேன்னு ஜெரால்டும் நம்ம ஹீரோவும் அது கூட பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்த விக்டர் டீமன், இந்த சின்ன வயசுல நீ சூப்பரா சண்டை போடுறேன்னு சொல்லவும் எவ்வளவு நேரம் தான் பேசிட்டே இருப்பேன்னு கெல்வின் கேட்கறான். உடனே விக்டர் டென்ஷன் ஆகிட்டு அந்த இடத்த ஃபுல்லா புகை மூட்டமாக்குறான். நான் அந்த டீமனை ட்ராக் பண்றேன்னு கெல்வின் சொல்றான். அப்ப விக்டர் மறைஞ்சிருந்து அட்டாக் பண்ண வந்தா ஜெரால்ட் அதை ஈஸியா தடுக்கவும் அந்த டீமனே ஷாக் ஆகிட்டு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணுது. ஆனா நம்ம ஹீரோ அதுல இருந்து ஈஸியா தப்பிச்சிடறான். இப்ப விக்டர் டீமன் ஜெரால்ட போட்டு அடி வெளுத்துட்டு இருக்கு. இதை பார்த்த கெல்வின் ஷாக் ஆகிட்டு இருக்கும் போது விக்டர் டீமன் கையை வச்சு பயங்கர ஃபாஸ்டா அட்டாக் பண்ணிட்டு நம்ம ஹீரோவை சாப்பிட போகும்போது கரெக்டான டைம்ல க்ளோத்தை வெளியே வந்து அவன் கையை பிடிச்சு லாக் பண்ணுது. இப்ப கெல்வின் அவனோட மேஜிக்கை யூஸ் பண்ணி ஜெரால்டோட ஸ்வாட பவரா மாத்துறான். ஆனா விக்டர் டீமன் நக்கலா சிரிச்சிட்டு இருக்கு. என்னன்னு பார்த்தா அதோட பவரை வச்சு நம்ம ஹீரோவை பின்னாடி இருந்து அட்டாக் பண்ண வருது. அப்ப கெல்வினும் வித்தியாசமா சிரிச்சுட்டு மறைஞ்சிருக்க எஃபில் அட்டாக் பண்ண சொல்லவும் அவ ஆர்ச்சரி ஸ்கில்ல வச்சு அந்த டீமன் அட்டாக் பண்றா. அதே டைம்ல ஜெரால்டும் அட்டாக் பண்ணவும் விக்டரோட கை துண்டா போகுது. டீமன் கிங்க் அப்புறம் என் உடம்புல இருந்து ரத்தம் வர வச்சது நீங்க தான் விக்டர் சொல்லிட்டு அதோட பயங்கரமான ஃபார்முக்கு மாறிட்டு இருக்கு. இதை பார்த்து நம்ம டீம் அதை டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி அட்டாக் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா அந்த அட்டாக் ரீச் ஆகிறதுக்கு முன்னாடியே விக்டர் ஃபுல் ஃபார்முக்கு மாறிட்டான். ஏ ஜெரால்ட், உன்னோட ஃபுல் பவரை யூஸ் பண்ணனு கெல்வின் சொல்லவும் நான் அவனை பாத்துக்கிறேன்னு ஜெரால்ட் கண்டினியூஸா அட்டாக் பண்ணிட்டே இருக்கான். ஆனா விக்டர் தூக்கி போட்டு ஜெரால்டோட கதையை முடிக்கலான்னு போறப்ப யாரோ அந்த டீமன் அட்டாக் பண்றாங்க. யாருன்னு பார்த்தா எஃபில் அவளோட ஃபுல் பவரை வச்சு அட்டாக் பண்ணிட்டே இருக்கா. இது மட்டும் இல்லாம க்ளோத்தோவை வெளியே வர சொல்லி அதுகிட்ட இருக்க எல்லா வெப்பன்ஸையும் வச்சு பயங்கரமா அட்டாக் பண்ணுது. இப்போ ஒரே டைம்ல நம்ம டீம்ல இருக்க எல்லாருமே அவங்களோட பவர்ஸை யூஸ் பண்ணவும் அந்த பில்டிங் மொத்தமா இடிஞ்சு அந்த பொண்ணு மேல விழுகுது. ஆனா அவளுக்கு எதுவுமே ஆகல. என்னன்னு பார்த்தா அந்த விக்டர் டீமன் தான் அவளை காப்பாத்திருக்கு. இதெல்லாம் பார்த்த நம்ம ஹீரோ நீ எதுக்காக அந்த பொண்ணை காப்பாத்துறன்னு கேட்கவும் விக்டர் டீமன் இப்பதான் உண்மையை சொல்லுது. அந்த பொண்ணை சின்ன வயசுலயே விக்டர் கிட்ட கொடுத்து டீமன் கிங் வளர்க்க சொல்லிட்டாரு. அப்பதான் அந்த பொண்ணு சேஃபா இருப்பான்னு அந்த இடத்த விட்டு வெளியே கூட அனுப்பாம விக்டர் ரொம்பவே நல்லா பாத்துக்கிட்டான். ஆனா ஒரு கட்டத்துல எதிரிங்க எல்லாரும் சேர்ந்து கேசல் அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்ப டீமன் கிங் நீ தான் என் பொண்ணை காப்பாத்தணும்னு சொல்லிட்டு அவ மேல ஒரு கர்ஸை போட்டாரு. அது பவர்ஃபுல் ஹியூமனால மட்டும் தான் ரிமூவ் பண்ண முடியும்னு விக்டர் எல்லாத்தையும் சொல்லிட்டு நீ ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்க, அது மட்டும் இல்லாம உனக்குன்னு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அதனால நீ தான் சேராவை பாத்துக்கணும்னு சொல்லவும் நீ என் கூட கான்ட்ராக்ட் போட்டுக்கிட்டா நான் உன்னையும் காப்பாத்துறேன்னு கெல்வின் சொல்றான். நான் என்னோட டீமன் கிங்கை தவிர வேற யாருக்கிட்டையும் வேலை பார்க்க மாட்டேன்னு விக்டர் டீமன் அந்த இடத்துல இறந்து போகுது. சரி நீ கேட்டதை நான் செய்யறேன்னு கெல்வின் சொல்லவும் அவளை காப்பாத்த வேணாம் மாஸ்டர்னு எஃபில் சொல்றா. ஆனா நம்ம ஹீரோ எதுவுமே கேட்காம அங்க இருந்து கிறிஸ்டல் மேல கை வைக்கவும் அவ மேல இந்த கர்ஸ் மொத்தமா ரிலீஸ் ஆகுது. இப்ப சேரா கண்மொழிக்கவும் என்னோட அப்பாவும் விக்டரும் என் உயிரை காப்பாத்துறதுக்காக அவங்க உயிரே தியாகம் பண்ணிட்டாங்கன்னு கதறி கதறி அழுதுட்டு இருக்கவும் சேராவை நம்ம ஹீரோ சமாதானப்படுத்தி அவளை தூக்கிட்டு அங்க இருந்து வெளியே வராங்க. அப்ப அங்க இருக்கிறவங்க அந்த டீமன் அழிஞ்சிருச்சான்னு கேட்கவும் விக்டர் டீமனோட ஆர்மரை காட்டி அதை நாங்க கொன்னுட்டோம்னு சொல்றாங்க. இந்த பொண்ணு யாருன்னு கேட்கவும் உள்ள இருந்த டீமன் இந்த பொண்ணை கடத்தி வச்சிருந்துச்சு, நாங்க தான் அவளை காப்பாத்துறோம்னு கெல்வின் போய் சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறான். இப்ப நம்ம ஹீரோ ஜெரால்ட திரும்ப சமன் பண்ணவும் புது புது ஆர்மர் எல்லாம் கிடைச்சிருக்கு. உடனே கெல்வின் அப்ரைசிங் ஸ்கில்லை யூஸ் பண்ணி ஜெரால்டோட புது பவர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கான். இந்த ஆர்மர் எல்லாமே என்னோட வேலைக்கு கிடைச்ச கிஃப்ட்னு ஜெரால்ட் சொல்லவும் நம்ம ஹீரோ பதிலுக்கு கலாய்ச்சிட்டு எல்லாருமே ஜாலியா இருக்காங்க. அப்ப சேரா மட்டும் சோகமா இருக்கவும் கெல்வின் எதுவும் பிரச்சனையான்னு கேட்கறான். நான் டீமன் கிங்கோட பொண்ணு, என் கூட நீ கான்ட்ராக்ட் போட்டா உனக்கு தான் நிறைய பிரச்சனை வரும். சரி அது இருக்கட்டும், நீ யாருன்னு சேரா கேட்கறா. நான் ஒரு அட்வென்ச்சரர், ஏதோ கொஞ்சம் நல்லா சண்டை போடுவேன்னு சொல்லவும் எங்க மாஸ்டருக்கு புகழ்ச்சி பிடிக்காதுன்னு எல்லாரும் கலாய்ச்சிட்டு நாங்க உன் கூட இருக்கோம்னு சொல்றாங்க. இப்ப சேராவை வில்லேஜுக்கு கூட்டிட்டு வரவும் அவ எல்லாத்தையுமே புதுசா பார்த்தனால பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. நான் கில்டுக்கு போயிட்டு இந்த மிஷினை ரிப்போர்ட் பண்ணிட்டு வரேன்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு கெல்வின் சம கோவத்துல கில்ட விட்டு வெளியே வரான். என்னன்னு பார்த்தா உன்னை ப்ரமோட் பண்ண மாட்டேன்னு சொன்ன லியோ இந்த மிஷனுக்கு அப்புறம் ரேங்க் ஏக்கு ப்ரமோட் பண்ணிட்டாரு. இப்ப அந்த ஹோட்டலுக்கு நம்ம ஹீரோ வரவும் கில்டுல இருக்க எல்லாருமே நம்ம ஹீரோட ப்ரமோஷனுக்கு பார்ட்டி பண்றதுக்காக வந்திருக்காங்க. இன்னொரு சைடு கிளாரும் எஃபிலும் என் சமையல் தான் கெல்வின் சாப்பிடுவான்னு கண்ணிலேயே சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல இருக்க எல்லாரும் உன்னை சுத்தி பொண்ணுங்க மட்டும் தான் இருப்பாங்களான்னு நம்ம ஹீரோ கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அந்த பார்ட்டியை எல்லாரும் என்ஜாய் பண்ணிட்டு அதே ஹோட்டல்ல எல்லாரும் படுத்து தூங்குறாங்க. அப்ப கெல்வின் சேராவை காணோம்னு சொல்லிட்டு தேடுறதுக்காக வெளியே வரான். பார்த்தா சேரா வெளியே உட்காந்து விக்டர் வெளி உலகத்தை பத்தி சொன்னதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு நீங்க எனக்கு சொல்லி கொடுத்ததெல்லாம் வச்சு நான் இங்க சந்தோஷமா இருப்பேன்னு சொல்றா. இதை கேட்ட கெல்வின் பரவாயில்ல அதுக்குள்ள புரிஞ்சுக்கிட்டான்னு யோசிக்கிறதோட இந்த எபிசோட் முடியுது. நீங்க நெக்ஸ்ட் எபிசோட் பார்க்கணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களை நான் நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கறேன்.